மற்றும் ஒரு யாதும் யாவரும் நிகழ்ச்சிகளாக நினைவு கொள்வதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு எங்களோட எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டாலா பாடல் குழுவினர் தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஓகே, அனிருத் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு ஹிட்டை கொடுக்குறாரு. அந்த ஹிட் வந்து அடுத்த படைப்பு வரைக்கும் தான் அந்த ஹிட் இருக்கு, காலங்காலமே இருக்குமா இல்லை? போலியான கலைஞர்களுக்கு நீங்க ஏன் அப்படி அங்கீகாரம் கொடுக்குறீங்கன்றது எங்களோட ஒரு அங்கலாய்ப்பு, இல்லாட்டி எங்களோட ஒரு கவலை. தென்னிந்தியாவுக்கு போயிட்டு வந்தவொடனே ஊர்வலமா கொண்டு போய் திரிவீங்க. மற்றும் ஒரு யாதும் யாவரும் நிகழ்ச்சிகளாக நினைவு கொள்வதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு எங்களோட எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டாலா பாடல் குழுவினர் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த சண்டாலா பாடல் வந்து பெரும்பாலான ஆட்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை பற்றின நிறைய விஷயங்கள் தான் இன்றைக்கு நான் பேச போகிறோம். ஸோ அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர், ஹீரோ ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். 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 ஸோ பாட்டு வந்து பார்த்துருந்தேன் நான், ரொம்ப ஒரு அழகான பாடல். ஸோ பாட்டை பற்றி நிறைய விஷயங்கள், என்ன ஹீரோயின்ஸ் எல்லாம் வரல, என்ன ஹீரோயின் டைரக்டர், ஓகே ஹீரோயின் எல்லாம் வரல. பட் பாட்டை பற்றி சொல்லுங்களேன், பாட்டு எடுக்கிறதுக்கு மெயினான ஐடியா. பாட்டுக்கு ஐடியாவே இருக்குல்ல, பாட்டை ஃபர்ஸ்ட்டாக கம்போஸ் பண்ணிட்டு இதை வந்து பாட்டுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தது ஜுக்தா ப்ரொடக்ஷன். பாட்டோட இப்படி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி இந்த பாட்டில் பாடியும் நடிச்சும் இருக்கிற அஸ்வினி தான் என்னை கண்டெக்ட் பண்ணது. இப்படி ஒரு சும்மா ஒரு ஜாலி டைப், ஒரு ஃபன் டைப்பான பாட்டாக தான் செய்யணும்னு சொன்ன பேர். கன்செப்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணி ஆடியோ செய்யலை, ஆடியோ எல்லாம் முடிச்சு ஒரு லவ் ஃபீல்டில் செய்து போட்டு தான் நாங்கள் இது பண்ணாங்க. அவள் மெயினாக கேட்டது தான் ஃபீமேல் வோக்கல் தான் மெயினாக வரணும்னு சொல்லி, அது பிறகு அதில் ரேப் போர்ஷன் போட்டது எல்லாமே பிறகு வந்த பிளான் தான். கடைசியாக பாடி முடித்ததும் பிறகு வந்த பிளான் தான். இவர் கெலோஷன் இதில் மெயினாக நடிச்சிருந்தவர். கெலோஷன் வந்துட்டு இப்படி நான் கொழும்புக்கு போகிறேன், ஷூட் ஒன்று பாருங்களான்னு கேட்டேன். அது சரியான ஒரு பிஸியான பர்சன். ஓகே அண்ணா பிரச்சனை இல்லை, எனக்கு சான்ஸ் வரும், நான் பாருன்னு சொல்லி வந்துட்டேன். அதே நேரம் இதில் ஜேன் அண்ணா வந்து இதுக்குரிய சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் செய்திருந்தவர். வேறு யார் இதில் மிஸ்ஸிங்? பாட்டு எழுதினது வந்து அஜி அஜிந்தன், அவர் பாட்டு எழுதி தந்தார். பாட்டு வந்து நீங்க கொழும்புல ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்கீங்க? கொழும்பு. எத்தனை நாள் எடுத்த ஷூட்? ஒரு 1 month சொல்லல, அது ஒரு நாள் காலையில ஸ்டார்ட் பண்ணி பின்னர முடிச்சிட்டோம். ஓகே, காலையில தொடங்கி பின்னர முடிச்சாச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க பாட்டுல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் சிவியனோட இந்த டெமோ வெர்ஷன் மட்டும் தான் கேட்டிருந்தேன். அது வந்து ஃபுல் அண்ட் மேல் வெர்ஷன். அது எப்படின்னு சொன்னா சிவியனா தான் பாடி இருந்தது. அப்போ நான் அந்த வெர்ஷனை கேட்க விட்டு இது கெலோஷன் எப்படின்னு சொன்னா பாட்டு பாடுற மாதிரி அப்படிதான் சீனை சொல்லியிருந்தாரு. இப்போ உண்மையா சொல்ல போனா கொழும்பு போகும்போது பஸ்ல கழிச்சிட்டு போன சீன் தான். எனக்கு ஸ்டோரி தெரியாது, ஒன்றும் தெரியாது. சிவியனா கூப்பிட்டது, கெலோஷன் இப்படி ஒரு விஷயம் நடிக்கிறீங்க, போகும்போது நான் வரேன், எனக்கு சான்ஸ் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சிவியனா தானேன்னு சொல்லிட்டு வந்தது. அப்போ நான் சொன்னேன் இது எல்லாத்தையும் என்ன நான் ஃபுல்லாக மேல் வெர்ஷனில் இருக்கேன், நானா எந்த வரப்போகுதுன்னு கேட்குதான். இல்லை இது ஃபுல்லாகவே ஃபீமேல் வெர்ஷனில் வரப்போகுது, நீங்க அதுக்கு ஒரு அந்த ஆக்டரா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஓகேண்ணா அப்படின்னு. சீரியஸா சொல்ல போனா ஈஸியான கேரக்டர் மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேர்ள் தான் பாட போறாங்க, நான் போயிட்டு அதுல ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமுக்கு வந்து 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 போற மாதிரி அந்த அவ்வளவுதான். நல்லா இருந்தது. அவங்க கேர்ள் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா பாட்டுல வந்து அவங்களுடைய தனி அபிநயங்கள் எல்லாம் வருதில்ல, அவங்க வந்து அந்த லவ் வந்து அழகா இது பண்ணியிருப்பாங்க, ஃபேஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேர்ள் பற்றி சொல்லுங்களேன். அஸ்வினி வந்து பேசிக்காக இதுக்குள்ள பாடணும் மேடம். அந்த ஒரு கிளம்புல ஒரு கம்பெனியில் அவள் தான் பாடினவன். ஓகே, அப்போ அதுக்கு இந்த ஃபீல்டில் பாடணும்னு ஒரு ஆசை. 2022ஆம் ஆண்டு ஒரு பாட்டு செஞ்சிருந்தாங்க, கட்டி மேலம்னு ஒரு பாட்டு அருந்ததி நிறுவனத்துக்கு செய்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பாட்டில் தான் இவ அறிமுகமானவன். அதுக்கு பிறகு 3 வருஷம் ஒரு கேப், பிறகு இந்த பாட்டு செய்யணும்னான்னு சொல்லி கேட்டுட்டு வந்தா. அப்போ அதுக்கு தான் இந்த பாட்டு செய்கிறது. இது எனக்கு வந்து இப்போ நான் செய்கிற மியூசிக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்ன நான் இப்படி இந்த இசை முறைமை வந்து நான் கையில் எடுக்கிறல செய்கிற இல்லை. இது இப்படி ஒரு இந்த வருஷத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கணும்னு சொல்லி வித்தியாசமாக கொஞ்சம் கையில் எடுத்துருக்கிறேன். பாவம் போக. ஓகே, சிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லிசை கலைஞர். பட் இந்த இப்படியான பாடல்களுக்குள்ள கால் வச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம்? ஏன்னா இந்த வருஷத்துக்கு அப்புறமா இது மாதிரியான இதுகள் வரக்கூடிய மாதிரியான போஸ்ட் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன?
என்ன சொல்றது, உங்களுக்கு என்னடா எங்களோட வழிகளை சொல்ற விஷயங்கள் வந்துட்டு நாங்க வந்து தோத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதால வந்து எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து தான் மிகுந்த அடி வாங்கி கொண்டிருக்குது. அதால கொஞ்சம் இப்படி லவ் ஃபீல், இப்படி கொமர்ஷியல் சாங்ஸ் இதுகளுக்குள்ள சேர்ந்து கொண்டு போவோம். நாங்க சொல்லி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல வந்ததுக்கு பிறகு நாங்க பழைய கையில் எடுப்போம். அது ஒரு நல்ல விஷயம். நாங்க ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் மக்களோட பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் பிரச்சனையை நம்ம சொல்லும் போது கேட்பாங்க அப்படின்னு. சோ நீங்க இத்தனை வருஷத்துல வந்து இப்ப ஒரு மக்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அந்த விஷயங்களை தான் உங்களோட பாடல் மூலமாக வெளிக்கொண்டு வரீங்க. சோ அப்படியான பாடல்கள் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகும் உங்களுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளவு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்றத நீங்க இப்ப உணர்றீங்க. நிச்சயமா. இப்ப கடைசியா உணர்ந்தது 2024 இந்த வருஷம் கூட, இந்த வருஷத்துல ஸ்டார்ட்லேயும் ஒரு பாட்டு ஏவன் ஒரு பாட்டு செஞ்சிருந்தாங்க மலையக மக்களோட பிரச்சனையை மையப்படுத்தி. அந்த பாடல்களுக்கு வந்துட்டு இது வந்து ஓகே, ஒரு சமூகத்தில பிரச்சனையை பற்றி அதுல கதைக்கிறோம். என்ன சொல்றது, அந்த சமூகத்திட்ட இருந்தே எங்களுக்கு இதுக்குரிய அந்த ஆதரவு கிடைக்கல. ஆனா நான் வந்துட்டு இப்ப இது வந்து அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கணும்ன்றதுக்காக இல்லாட்டி இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அது செய்யல. இது வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சரி இப்படி ஒரு பிரச்சனை எங்களோட சமூகத்துக்குள்ள இருக்குன்றத அந்த சந்ததி உணர்ந்து கொள்ளும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கலைஞர்கள், நாங்கள் வந்துட்டு இசையை வந்து ஒரு ஊடகமாக தான் பார்க்கணும். இதால எங்களுக்கு என்ன எங்களோட சந்ததிக்கு சொல்லலாம், இல்லாட்டி நாங்கள் எங்களோட வரலாற்றை எப்படி கடத்தலாம்ன்றது தான் நான் இந்த இசையை கையில் எடுத்தினான். இப்போ இந்த வருஷம் மட்டும் ஒரு ரிசொல்யூஷனாக ஜோதிச்சது வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, இனி அது ஒரு நல்ல ஐடியா அப்படின்றதையும் சொல்லலாம். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட வந்து இந்த ஒர்க் பண்ண ஹீரோயின் அல்லது இவங்களோட அந்த டீம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அந்த எனக்கு டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ஃபர்டபுள் தான். எல்லாருமே சரி, அந்த பேக்ரவுண்ட் டான்சர்ஸும் சரி, இவங்களும் சரி. எனக்கு அதில் ஒரு போர்ஷன்ல டான்ஸும் சொல்லி கொடுத்தாரு. அந்த அவங்களே அந்த டைம்ல வந்து அண்ணா இது சிம்பிள் தானே, ஓகே நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சிவியனாவை நார்மலாவே அவர்கிட்ட ஒர்க் எல்லாமே ஓமன்னு சொல்லி போகலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேரக்டர் வைஸோ சரி, இது சரி, நல்லா கம்ஃபர்டபுள். அதை வந்து எனக்கு ஹீரோயின பேர் யாருமே தெரியாது, ஜெயன் அண்ணா. அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அந்த ஸ்பாட்டில் வந்து டென்ஷன் ஆகாம அப்படி ஒன்றுமே இல்லை, கூலா இதுதான் கலெக்ஷன், ஓகே பிரச்சனை இல்லை, திருப்பி செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லிட்டு. கேர்ள் உண்மையை சொல்ல போனா இதுல வந்து மெயின் கேரக்டரே அந்த கேர்ள் தான். அவங்களோட பாட்டு அவங்க தான் பாடுறது, போர்ஷன் ஃபுல்லாவே அவங்களோட இது. அப்ப அதுல வந்து அவங்க சீரியஸா நல்ல ஒரு இது விஷயத்த செஞ்சிருக்காங்க. நல்ல ஒரு ஆக்டிங் அவங்களும் சரி. ஓகே ஃபர்ஸ்ட்ன்றனால கொஞ்சம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க திருப்பி விஷயத்த கேட்டுட்டு இது நல்லா இருக்கா திருப்பி இருக்கா, அந்த ஏதாச்சும் சின்ன விஷயம் புள்ள விட்டுட்டு வேணும் அப்படின்றத நிறைய தடவை கரெக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். ஃபுல்லா எங்களுக்கு கரெக்ஷன் பார்த்தது சிவியன் தான். அப்ப அவர் தான் சொல்லணும். நாங்க இப்ப நீங்க வந்து போற வழியிலேயே ஒரு ஸ்டோரியை கதைச்சிட்டு ஒரு நாள்ல எடுத்த பாடல். ஆனா அதுல டான்சர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, அதான் பிராக்டிஸ் பண்ணி. டான்சர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபார்ம்ல இருக்கிறார்கள் தான், பிராக்டிஸ்ல இருக்கிறவர்கள் தான். அதுல டான்ஸ் பண்ணி இந்த பிள்ளைகள் என்னோட 6ஆம் நம்பர் படியின் பாட்டுல வந்துட்டு இந்த பிள்ளைகள் டான்ஸ் பண்ணியிருந்தவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஓகே அந்த பீட் இப்படி தான் வரப்போறலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. முதல் நாள் டெமோ ட்ராக்லாம் அனுப்பியிருந்தோம். அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தவங்க. இவர்கிட்ட ஒரு விஷயம், நீங்க புங்குடுதி பாட்டில் டான்ஸ் பண்ணியிருப்பீங்க கடைசி நேரம், அதே மாதிரி இவர் வந்து ஸ்பாட்ல வச்சு டக்குனு இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பிடிச்சி ஆடி. இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ வந்து சிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லிசை கலைஞரா நீங்க வந்து ஒரு பாடல் மூலமா தான் மக்களுடைய பிரச்சனைகளை வளமையாவே எடுத்துக்கொண்டு வரீங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட உங்களுடைய சமூக வலைத்தளங்களை பாக்குற பொழுது வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க மெயின் பண்ணி உங்களோட போஸ்டர் என்னவோ போடுறீங்க. போடும்போது மக்கள் மத்தியில வந்து ஒரு சில கதைகள் அடிபடுது. இவர் வந்து பொறாமையின் உச்சத்துல கதைக்கிறார், அல்லது இவர் வந்து இதெல்லாம் இவன் கதைக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. என்னன்னா ஒவ்வொருத்தரை வந்து ஜட்ஜ் பண்றதுன்றது முந்தி காலத்துல எல்லாம் கிடையாது. இப்ப வந்து ஒவ்வொருத்தரை ஜட்ஜ் பண்ணி அவங்களுடைய பேஜ்லயே போடுறாங்க, இவர் இப்படி செய்யறாரு இவர் இப்படி, அதை வாசிக்கும் போது தெரியுது நம்ம யார சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. சோ இதுக்கு நீங்க ஏன் பாடல் மூலமா கொண்டு வந்துட்டு இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல போடுறதுக்கு மெயின் ரீசன்? அடிப்படை பிரச்சனை தான். இப்ப நாங்க வந்துட்டு எங்களுக்கு அநியாயம் நடக்குது, எங்களுக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி நாங்க பொறுமையா இருக்கும் பொழுது நாங்க எதிர்காலத்துல எங்கட அடையாளமே இல்லாம அழிக்கப்பட்டோம்ன்றது ஒரு உண்மை. மற்றது வந்துட்டு அந்த போஸ்ட்ல கடைசியா போட்டு இந்த போஸ்ட்டை பற்றி தான் நீங்க கதைக்கிறீங்க. நான் அந்த போஸ்ட்ல வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே எனக்கு தெரியும் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து பொதுவாக தான் சொல்றேன், இப்போ யாரும் குறிப்பிட்டு யாரையும் நான் காயப்படுத்த விரும்பல. ஒரு கலைஞர் வந்து எப்படி தங்களோட திறமையை வந்து பண்படுத்தி கொண்டு வெளியில கொண்டு வர்றது, ஒரு படைப்பை வெளியில கொண்டு வர்றது, அல்லாட்டி சில ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து வெளியில வரலாம். ஆனா வந்துட்டு
விதை போட்டது யாரு என்ற ஒரு விஷயத்தை வந்து இங்க சரியா அங்கீகரிக்கப்படாம புதுசா வந்த கலைஞர்களா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு அந்த ஓகே எப்படி சொல்றது, ஓகே ஒரு ஹார்ட் எஃபோர்ட்ஸ் போட்டு நாம ஒரு திறமையை வெளியில கொண்டு வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு வரலாம், இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்ல கொண்டு வரலாம். நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, காலங்காலமா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற கலைஞர்கள் இன்னும் அதே மட்டத்துல இருக்கக்குள்ள புதுசா வர கலைஞர்களுக்கு வந்துட்டு இந்த கொடுக்கப்படுற அங்கீகாரம் வந்து ஒரு போலியான கலைஞர்களுக்கு நீங்க ஏன் அப்படி அங்கீகாரம் கொடுக்குறீங்கன்றது எங்களோட ஒரு அங்கலாய்ப்பு, இல்லாட்டி எங்களோட ஒரு கவலை. இது வந்து பொறாமை என்று நீங்க நினைச்சா நாங்க ஒன்றும் செய்யலாது. என்ன போன்ற கலைஞர்கள் வந்து இதால நிறைய பாதிக்கப்படுறாங்க. என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் இன்னும் இருக்கிறாங்க. இளமரகாயாவே இருந்து கொண்டிருக்கோம்னா இளமரகாயன்ற அந்த வார்த்தை வந்து இளைய வந்து போட்டு மறைக்கிறாங்க என்ற ஒரு விஷயம். அது இப்படி சொல்றது, ஒன்று பிரதேசவாதங்களும் இதுக்குள்ள தொழிற்பட்டு கொண்டிருக்கு, ஒரு அரசியல் இயங்கி கொண்டிருக்குது. இப்ப இதுக்குள்ள வந்துட்டா இவங்க வந்து இந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டா, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு மேடைக்கு வந்துட்டா இவங்களோட நாங்க சொல்ல வர விஷயங்கள் இன்னும் வெளியில போகும்ன்றத எங்களோட ஆசை. நீங்க வந்து எங்களோட கடந்த கால படைப்புகளை நீங்க பார்க்கணும். எங்களோட மண் சார்ந்து, இல்லாட்டி நாங்க மண்ணை கடந்து, இல்லாட்டி எங்களோட கொள்கையை கடந்து ஏதாவது செஞ்சிருக்கிறோமான்றது நீங்க பார்த்துட்டு தான் இதுகளை பத்தி காய்க்கணும். கண்டிப்பா. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே மக்களால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி தானே, மக்களால ஃபுல் அண்ட் சப்போர்ட் கொடுத்து தானே அந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்குது அப்படின்னு மாதிரி. நீங்க வந்து ஒரு கலைஞனா இருந்து கலைஞர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போட்டது மட்டும் நான் பார்க்கிறேன். அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களும் நான் பார்த்திருக்கிறேன். ஸோ அது வந்து உங்களோட பாயிண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாரையும் புண்படுத்தி பேசல, நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட்டை மட்டும் தான் பொதுவான கருத்து தான். ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட் ஒரு விஷயம் ஓகே, ட்ரெண்டிங்கா நீங்க ஒரு இப்ப சமகாலத்துல பாக்குற விஷயம் ஒரு 2 வருஷம் தாண்டி இருக்குமா? கண்டிப்பா. சரி, உதாரணத்துக்கு ஓகே, அனிருத் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு படத்துலயும் வந்து ஒரு ஹிட்டை கொடுக்குறாரு. அந்த ஹிட் வந்து அடுத்த படைப்பு வரைக்கும் தான் அந்த ஹிட் இருக்கும். காலங்காலமே இருக்குமா? இளையராஜா 70s போட்ட பாட்டு நாங்க இப்பயும் கேட்டுட்டு இருக்கிறோம் தானே. இதுதான் இப்ப இந்த ட்ரெண்டிங், இந்த சோசியல் மீடியாவோட மாற்றம் வந்துட்டு சரியான கலைஞர்களை வந்து இல்லாம ஆகி கொண்டு இருக்கிறதுன்றதான் கவலை. நானே பார்த்துட்டேன். என்னோட பேச்சில் ஓகே, நாங்க 2009 ஸ்டார்ட் பண்ணினாங்க இந்த ஃபீல்ட்ல. என்னோட இருந்து போராடி வந்திருந்தார்கள் 2014 இல்ல, 16 இல்ல, 18 இல்ல. நாங்க கிருஷ்ணன் மகேசன் அண்ணாக்களோட 2008 அவங்களோட பாட்டுகளை கேட்டு அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல வளர்றோம். சுஜித் அண்ணாக்களோட பாட்டை கேட்டு அந்த இன்ஸ்பிரேஷன்ல வளர்றோம். ஜோகி பி நட்சத்திரம் அவங்களை கேட்டு கொண்டு வந்தார்கள். இப்ப நீங்க பாருங்க, கரண்ட் சீன்ல யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவங்களே இல்லாம ஆக்கிட்டாங்க. வர ஆர்கனைசர்ஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ட்ரெண்டிங் வந்து நீங்க வந்துட்டு ஓகே சோசியல் மீடியாவுக்கு பின்னுக்கு போறீங்க ஒழிய ஒரு ரியாலிட்டியான ஆர்டிஸ்ட் இல்லாட்டி உண்மையான திறமை உள்ள விஷயங்களை வந்து நீங்க இல்லாம ஆக்குறீங்க. கடைசி ஏதால பாதிக்கப்பட போறது நாங்க இல்ல, உங்களோட ஜென்ரேஷன். அந்த விஷயத்த நீங்க மென்ஷன் பண்ணி போங்க. சரி, இப்ப சில பேர் வந்து அதை வந்து எப்படி நினைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிற மாதிரி இந்த விஷயத்த வந்து நாங்க அப்படியே விட வேண்டியது. ஒவ்வொருத்தர் அந்த எப்படி இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் சிவி லக்ஸ் வந்து என்னென்ன ப்ரொஜெக்ட், இப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு இப்ப வந்து கொஞ்சம் நானே ட்ரெண்டா மாறலாம் அப்படின்னு. அப்ப நீங்களும் ஒரு கட்டத்துல வந்து மாற நினைக்கிறீங்கல்ல, அப்ப அதை நீங்க என்னவா பாக்குறீங்க? அதை நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். நான் கடைசி வரைக்கும் நான் என்னத்தை சொல்ல வந்த விஷயம் என்றது நான் வெற்றி அடைஞ்சதுதான் சொல்லலாம். இங்க வெற்றி என்று பார்க்க போறது இதைத்தான் ஃபேக்கான விஷயங்கள். நானும் ஒன்றும் செய்யலாது. இப்ப நானும் வந்து உள்ளிருக்கப்படுறேன், அந்த வேவ்ஸுக்குள்ளதான் உள்ளிருக்கப்படுறேன். நான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டொப்புக்கு வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவேன். கண்டிப்பா அந்த விஷயம் அப்ப கேட்பாங்க, அப்ப வந்துட்டு கேட்பாங்க எல்லாரும். ஓகே, கண்டிப்பா நீங்க ஒரு வெற்றிய தலைவனுக்கு அப்புறமா நீங்க சொல்ல வர விஷயத்த கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. அந்த விஷயத்த நானும் ஓகே பண்றேன். சரி ஹீரோ சார், நீங்க ஏதாச்சும் 2-3 வசனங்கள் பாட்டை பத்தி அதுல மக்களுக்கு பாட்டை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப ஒவ்வொரு ஆக்கள் அவங்களோட கருத்துகள் வந்து வேற. இது நார்மலா ஒரு ஆள் ட்ரை பண்ணிருக்காங்க சீரியஸா, ஒவ்வொரு ஆக்கிட்ட முயற்சி. ஏன்னா எவ்வளவு பேர் நிறைய படைப்புகளை செஞ்சிருக்கு. இப்ப நார்மலா யூடியூப்ல போய் பார்த்தா கூட சிவியன சொன்ன மாதிரி ட்ரெண்டான ஆக்கள் வந்து எத்தனை தடவையும் அவங்க ஷேர் பண்ணாமலே நார்மலா ரீச் ஆகும். இப்ப ஒரு ஆள் வந்து ஒருக்கா அந்த ஃப்ரேம்ல வந்து நடிச்சுட்டு நல்லா ஹிட் ஆயிட்டுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒரு ஆள் விட்டு இன்னொரு ஆள் இப்ப நாங்க நார்மலா ஷேர் பண்ணியே எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியாது. ஓகேடா அவன் பாப்போமா இல்லையான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போறாக்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே விடுவாங்க. இதே அந்த ட்ரெண்டான ஒரு ஆள் வந்து நார்மலா அவங்க என்ன போடுறாங்கன்னு கூட தேவையில்லை, சும்மா ஓகே வந்துட்டு போறார் அப்படின்னு சொன்னதுக்காக கூட நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். அது ஏன் வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க, அந்த சீன்ல என்ன கண்டென்ட் இருக்கு, ஆடை ஒன்றுமில்லை அவர் வந்துட்டு போயிருக்கார் அவ்வளவுதான். அப்ப அதையே நிறைய பேர் அது வியாபாரமா யூஸ் பண்ற மாதிரியே யூஸ் பண்றாங்க. ஸோ ஓகே, அதே மாதிரி இப்ப என்ன சொல்றது, அந்த சின்ன விஷயம் சொன்னாலும் ஓகே இதுல வேற ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் தான். சரி சார், அது ஓகே நல்லா இருக்கா, ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவங்களோட கருத்தை ஏதாச்சும் சொல்லலாம். சொன்னாங்கன்னு சொன்னா ஓகே அடுத்த முறை அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணி கொள்வாங்க. பிள்ளை விட்டாங்கன்னு சொன்னா ஓகே திருத்தி கொள்வாங்க. இப்ப நாங்கள் அந்த பாட்டுல நடிச்சிருக்கேன்னு சொன்னா கெலோஷன் உண்டு ஆக்டிங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுதுன்னு சொன்னாலே எனக்கு அது ஆசை. என்ன ரீசன் சொன்னா அவங்க பாட்டை பார்த்துருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே இதே அந்த கருத்தே சொல்லாம ஓகேடா
நான் பாக்குறேன் அப்படி என்று விட்டுட்டு தள்ளிட்டு போன ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னு சொன்னா அவங்க சில பேருக்கு வந்து பார்த்துட்டும் அதுக்கான கருத்தை சொல்ல இல்லாம இருக்கும். இல்லாட்டி பார்த்துட்டு இவன் என்னடா அவன் கேட்கிறான், சரி ஓகே நாங்க லைக் கொண்டு போட்டு விடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா இருக்கா இல்லையா உங்களுடைய கருத்து சரி, ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னா அது வரிகளும் சரி, இல்லாட்டி மியூசிக் சரி, ஆக்டிங் சரி, சிங்கர் சரி. ஏன்னா அவங்க ஹீரோயின் எல்லாமே சீரியஸா சொல்ல போனா அவங்க வந்து இதுதான் அவங்களுடைய ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரேமுக்கு வராங்க. அப்ப அவங்க வந்து ஆசைப்பட்டது தானே பாடி தானே ஒரு ஃப்ரேமுக்குள்ள வரணும்னு சொல்லி. சிவிஎன்னாவை நோமலாவே இப்ப எங்களோட வட்டம் இல்லாததுக்குன்னு தெரியும். ஏன் சொன்னா சிவிஎன்னா முந்தில இருந்து நாங்க பாக்குறோம் பாடுறது ரேப்பிங் அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்ப அவருடைய பர்சனல் கருத்தே இவ்வளவு தூரம் நான் இருந்தும் ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் இன்னும் இதில் செய்யல. ஆனா அவர் அச்சீவ் பண்ண பாட்டுகளும் இருக்கு, தாராளமா எடுத்து கொடுத்த பாட்டுகளும் இருக்கு. ஏன் அடுத்த விஷயங்களுக்கு அதே மாதிரி கை கொடுக்குறீங்க? இல்ல புதுசா வர ஆட்களுக்கோ சரி இது சரி ஒரு விஷயத்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு கை கொடுத்து உதவினாலே அது காணும். இல்ல நான் சொல்ல வர்றதுன்னு சொன்னா எல்லாரும் வளரணும், எல்லாருக்குமே வாழ்க்கை கிடைக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும். நான் என்ன சொல்றேன்னா சரியான ஆட்களுக்கு அங்கீகாரத்தை கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். சரி, இப்போ ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்கள் எடுத்துக்கொள்ளட்டுக்கும். சரி, இப்போ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது மக்கள் மத்தியில இருந்து வரவேற்பு கிடைக்குதா அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக கிடைக்குது. இது ஒரு வகையில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனால் மக்கள்கிட்ட இருந்து இப்போ நீங்கள் ஒரு சிவிலக்ஸை பொறுத்த வரைக்கும் சிவிலக்ஸ் நீங்கள் இதை செஞ்சால் பெட்டராக இருக்கும், அல்லது இதை செய்யுங்க, நீங்க உங்களோட பாட்டில் பார்த்துட்டு கீழே வந்து யாராச்சும் ஒரு நல்ல வேர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க தானே, இந்த விஷயம் சிவிலக்ஸ் உங்கள்கிட்ட இல்லை, இந்த விஷயத்த நீங்க மாத்துங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கா? இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் சொன்னவங்க இப்ப நோமலா பழைய பாட்டுகள் இல்லாட்டி முதல் வார பாட்டுகளை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிறைய மெனக்கெட்டுருப்போம் பிஜிஎம் பக்ஸுக்கு, இந்த பின்னணி இசைக்காக. இந்த பாட்டுல நான் நினைக்கிறேன் பின்னணி இசைக்கு நான் பெருசா மெனக்கிடவே இல்லை. அது ஒரு அஃப்ரோ பீட்ஸ் வகை, அதாவது இப்ப இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த வகையை தான் விரும்புது, அஃப்ரோ பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த விதத்துல இதை ஃபைல் எடுத்தது இதுக்கு ஓகே, வரவேற்பு ஓகேவா இருக்கு, இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப மக்கள் அவங்கள அங்கீகரிக்கிறாங்கல்ல, நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அவங்க சொல்றதை கேட்டு இனி வரக்கூடிய காலத்துல இந்த பாடுமையவே நல்லா இருந்துச்சு, இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படியான காதல் பாடல்கள் இப்படியான மியூசிக் அல்லது இப்படியான இதுகள்லயே போடும்போது மக்களுக்கு அது புரியும். கண்டிப்பா நாங்க ஒரு விஷயம் ரிலீஸ் பண்றோம், ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றோம்னு சொன்னா மக்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நாங்க சொல்லிக்கிறோம். சோ சண்டாலா டீம் சார்பாக மக்களுக்கு எதை சொல்ல இருந்தா நீங்க சொல்லிடுங்க. மக்கள் பாட்டை பாருங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் வெளியில வர இருக்கு, பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய அங்கீகாரம் தான் எங்களுக்கு பெரிய மேடையா இருக்கும். நன்றி. நீங்க அதே மாதிரிதான் யாராச்சும் செய்யறாங்கன்னு சொல்லலாம். இப்ப எங்களோட பாட்டுக்கு வந்து உங்களுடைய கருத்து அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் இருந்தா சரி, ரொம்ப நேரம் மல்டிராக்ல எல்லாம் ஒரு பாட்டு இல்ல, ஒரு 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷத்தை பார்த்துட்டு அதுல என்னென்ன செஞ்சிருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தென்னிந்திய படைப்புகளையும் தென்னிந்திய ஊடகங்களையும் நான் தப்பா சொல்ல வரல, ஆனா ஒரு விஷயம் மக்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயத்த பாருங்க, எங்கட போர் வரலாற்றுலயும் சரி இந்த போர்க்காலத்திலும் சரி இருந்த திறமையான நிறைய பாடல்களை வந்து அப்ப தென்னிந்திய ஊடகங்களும் இல்லை, இந்த சோசியல் மீடியாவும் இல்லை, யாரும் அடையாளப்படுத்தவும் இல்லை. அவங்க எல்லாம் எங்களுக்காக போராடி சண்டையோட செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பாடல்கள் இருக்காங்க. அப்ப நீங்க அந்த டைம் அவங்களுக்கு இருந்த திறமைய அடையாளம் கண்டுகொள்ள போறதுக்கு வந்து இந்த தென்னிந்திய ஊடகங்கள் உதவல. இப்ப இருக்கிற இதான் இந்த ட்ரெண்டிங் என்ற விஷயம். தென்னிந்திய ஊடகங்களுக்கு போயிட்டு நீங்க உங்களோட முகத்தை பாய்ச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சிங்கர். இங்க இருந்து சின்ன வயசுல இருந்து எல்லா மேடையிலையும் ஒரு பிள்ளை ஏறி பாடிக்கொண்டு திரியும். அப்ப இங்க அவனும் கூப்பிட்டு விஷ் பண்ணவும் மாட்டான், கதைக்கவும் மாட்டான், வாழ்த்தவும் மாட்டான். தென்னிந்தியாவுக்கு போயிட்டு வந்தவொடனே ஊர்வலமா கொண்டு போய் திரிறீங்க. இதுதான் உங்களோட அந்த உங்களோட மனசு, இதுதான். இந்த மென்டாலிட்டியை மாத்துங்க. அட்லீஸ்ட் நாங்க அவங்கள மாதிரி இல்லை, இது நாங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க, இந்த மண்ணை பிறந்து நாங்க, எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, இதை காப்பாத்துங்க. இல்லாட்டி இல்ல அவ்வளவுதானே. ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் உண்மைதான். இப்ப நிறைய பேர் இங்க மேடை ஏறும்போது அது யாருக்குமே தெரியறது இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் தான் மக்கள் ஏதோ அவங்க சிங்கர்ன்றதே மக்கள் உணர்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சண்டாலா டீமோட நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கோம். ஸோ இந்த பாட்டு நம்ம இந்த இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபுல் பாட்டோட லிங்க் கீழே போடுவோம். ஸோ கண்டிப்பா மக்கள் நீங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல எடுக்கக்கூடிய நெகட்டிவான கமெண்ட்ஸ் எதே இருந்தாலும் உங்களுக்கு மனசுல தோன்ற விஷயங்களை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் இப்படியான இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் லக்ஷன்.